வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல். 1960ஆம் ஆண்டு வெளியான கதை. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய காதல். அன்று எனக்கு வேலை இல்லை. கடலை பார்த்து வெகு நாளாகிவிட்டதே என்று தோன்றவும் புறப்பட்டேன். கிடைக்காத பொருளுக்காக பித்து பிடித்து ஏங்கி கரையோரம் வந்து மோதி திரும்பும் கடலலை போன்ற வழக்கமான எண்ணங்கள் கூட அன்று நெஞ்சில் பொங்கவில்லை. மனம் சித்திரை மாதத்து ஆகாயம் போல் தெளிந்திருந்தது. மனதிருந்த நிலையிலே வழிநெடுகிலும் தலைவிரித்தெழுந்த மாட மாளிகைகளோ குபேரப்பட்டணம் கொள்ளையோ ஒரு பொருளாக தோன்றவில்லை. அவ்வளவு கும்பலான தெருக்களையெல்லாம் எப்படி கடந்தேன் என்று எனக்கே தெரியாது. நாகரீகத்தின் சந்தை வாசலை விட்டு அந்த பெரிய தோப்புக்குள் நுழைந்த பொழுதுதான் மனது தரை தட்டியது. தோப்பின் இருபுறத்திலும் 2 பெரிய பஞ்சாலி மரங்கள் பூத்திருந்தன. பச்சை என்பதே தெரியவில்லை. ஒரே வெறி பிடித்து தீப்பற்றியது போல மரங்கள் பூத்திருந்தன. அவைகளுக்கு அப்பால் பேணுவாரற்ற பாதையும் சவுக்கையும் இதர மரங்களும் அடர்ந்திருந்தன. மாலை 3 மணிதான் என்றாலும் தோப்புக்குள் அந்தி கவிந்திருந்தது. தோப்பை மிதித்ததும் கடலின் ஞாபகம் போய்விட்டது. சொந்த வீட்டுக்கு திரும்பியது போன்ற ஒட்டு நெஞ்சில் படர்ந்தது. ஒரு மரத்தினடியில் உட்கார்ந்தேன். அமைதியான மனத்தில் அமுதமான நிறைவு புகுந்தது. இந்த பெருக்கில் எத்தனை நேரம் அழுந்தி இருந்தேன் என்று எனக்கே தெரியாது. பிறகு கண்திருந்த பொழுது எதிரே இருந்த மருத மரம் கவனத்தை கவர்ந்தது. கட்டுவிரியனைப் போல் செதில் செதிலாக தோள் போர்த்த அடிமரமும் கொய்யா மரத்தை போன்ற வழவழப்பான கிளைகளும் மினுமினுப்பும் எந்த இடத்திலும் கவனத்தை கலைக்காமல் விடாது. ஒரு வினாடிக்கு பிறகுதான் என் கவனத்தை மருதமரம் மட்டும் ஈர்க்கவில்லை என்ற உண்மை தெரிந்தது. கிளையில் 2 மணிப்புறாக்கள் உட்கார்ந்திருந்தன. இதற்கு முன்பு மணிப்புறாக்களை பார்த்திருக்கிறேன். எங்கென்றால் வேடன் கையில். பெரிய மூங்கில் தட்டை தொம்பைகளில் பலவகை குருவிகளை அடைத்து காவடி கட்டி தூக்கிக் கொண்டு கடைத்தெருவில் போகும் வேடனை பார்த்திருக்கிறேன். அவன் கையில் கொத்தாத வக்காவோ மணிப்புறாவோ இல்லாமல் இருக்காது. வக்காவை கண்டு மனம் நெகிழ்ந்ததில்லை. ஆனால் மணிப்புறா கொத்தை கண்ட போதெல்லாம் நெஞ்சில் நீர்விடும். வக்காவை அழகில் சேர்க்க முடியாது. ஆனால் மணிப்புறா அப்படியல்லவே. தோப்பிலிருந்து குமரிக்கொண்டு வரும் அதன் குரலினிமை ஏதோ ஒரு உலகத்துக்கல்லவா படகாகி ஓடுகிறது. அதனால் தானோ நான் அவைகளை கவனித்தேனே ஒழிய அவைகள் என்னை கவனிக்கவில்லை. கவனித்திருந்தால் பறந்து போயிருக்கும். மணிப்புறாக்கள் காக்காய்கள் அல்ல. கையை காட்டி ஓட்டினால் கூட அசைந்து கொடுத்துவிட்டு அதே இடத்தில் உட்கார்ந்திருக்க கண்டால் பறந்துவிடும். அவ்வளவு பயம். நியாயம்தானே? வாழும் உரிமையை மறுப்பவர்களிடம் காதலா கொள்ள முடியும்? பழுப்பு வர்ணமான உடலில் கருப்பு புள்ளிகள், இறகுகளின் ஓரம் கருப்பு வரி, கருப்பு கயிறு கழுத்தில் கட்டியது போன்ற கோடு, கொஞ்சம் தட்டையான தலை, நீண்ட உடல், குறுகிய கால்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பு பாசுமணியை போன்ற கண்கள். கண்களில்தான் என்ன நீரோட்டம்! அமைதிக்கும் அடக்கத்திற்கும் புகலிடமான கோயில். அடக்கமாக ஒன்றுக்கொன்றின் அருகில் உட்கார்ந்து அவைகள் சிறகை கோதிக்கொண்டிருந்தன. உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக மூக்கு போதும் என்று நினைக்கும் முட்டாள்கள். உடலின் ஒவ்வொரு பாகமாக கோதிக்கொண்டிருந்தன. சிறிது நேரத்திற்குள் ஒரு மணிப்புறா உடலை கோதுவதை நிறுத்திவிட்டு சிலிர்த்து கொண்டு உடலை ஒரு தரம் சிலுப்பியது. சல்லி இறகுகள் பூ போல காற்றில் மிதந்தன. மறுவினாடி அதன் உடல் பட்டு போல அமைந்துவிட்டது. அதற்கு பிறகு ஏதோ நினைவு வந்தது போல் அருகில் இருந்த இணையை அந்த மணிப்புறா நோக்கிற்று. காதலியின் அலங்காரம் முடிந்தபாடில்லை. இன்னும் உடலை கோதிக்கொண்டிருந்தது. காதலியின் சிறகுகளை கோத ஆண்புறாவும் துவங்கிற்று. பெண்புறா தன் பாட்டில் மற்றொரு பக்கத்தை சீர்படுத்திக் கொண்டிருந்தது. உடல் செம்மையாகிவிட்டதென்ற உணர்வு எழுந்ததும் உடலை பெண்புறா சிலுப்பிக் கொண்டது. பஞ்சை போன்ற சல்லி இறகுகள் காற்றில் மிதந்தன. 2 மணிப்புறாக்களும் மணவரையில் அமர்ந்திருப்பது போல் கிளையின் மேல் அமெரிக்கையாக உட்கார்ந்திருந்த காட்சி தெவிட்டாத இன்பமாக இருந்தது. இன்பம் நீடிக்க கூடாது போலிருக்கிறது. ஏனெனில் அடுத்த வினாடி ஒரு மணிப்புறா என்னை பார்த்துவிட்டு விருக்கென்று பறந்து போய்விட்டது. இணை பறந்ததும் மற்றொன்றும் பறந்துவிட்டது. அதற்கு மேல் என்னால் தோப்பில் இருக்க முடியவில்லை. தோப்பு சடமாகிவிட்டது. உயிர் பறந்து விட்டது. கடலை பற்றிய நினைப்பும் கடல் அலையின் ஓசையும் மனத்தில் மோதிக்கொண்டு எழுந்தன. கடலை நோக்கி புறப்பட்டேன். மெரினாவை வர்ணிக்க வேண்டியதில்லை. அது மோட்டார் கார் ராஜ்யம், ஜவுளிக்கடை, கண்காட்சி, சிற்ப ஓவிய சினிமா, கலாச்சாரத்தின் அலங்கோலம். அவற்றையெல்லாம் தாண்டி கடல் அலையை நோக்கி நேரே நடந்தேன். வழி நெடுகிலும் கிளிஞ்சல். கிளிஞ்சலை பொறுக்கினேன். ஒன்றை விட மற்றொன்றின் வர்ணமும் நயமும் ஆசையை தூண்டின. சில கிழிஞ்சல்களை பொறுக்கி ஓரிடத்தில் வைத்துவிட்டு அலைகளண்டை சென்றேன். அலைகள் பரவி திரும்பும் மணலில் கால்கள் பதிந்தன. மேய வந்த சிவப்பு நண்டுகள் காலடி ஓசையை கேட்டு நடுங்கி வளைகளுக்குள் புகுந்தன. சிறிது நேரம் அலைத்தண்ணீர் காலை கழுவ நின்றுவிட்டு கிளிஞ்சலை பொறுக்கி வைத்திருந்த இடத்திற்கு திரும்பினேன்.
கிளிஞ்சலை பொறுக்குவதென்று என்ன ஆசை? இன்னும் குழந்தையா என்ன? ஒரு கால் மனதிற்கு ஏதேனும் குருட்டு வேட்க இருக்கிறதோ என்னவோ? சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் என்னும் சகடத்தில் சிக்கி வேதனை என்னும் மிச்சத்தை சேமிக்காமல் நிலையான அழுகையும் மெய்யான காணும் மர்மமான மோகம் இதுவோ என்னவோ. கீழே கிழிஞ்சல், மேலே மேகங்கள், எதிரே கண்ணாடிச் சுவர்கள் சரிந்து விழுவது போன்ற அலைகள். விளையாட்டு என்பதுதான் உண்மையான வினையோ? இப்படி ஏதோ எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் பேச்சுக்குரல் கேட்டது. திரும்பி பார்த்தேன். மேல்நாட்டு முறையில் உடை உடுத்தியிருந்த ஒரு இளைஞர் உட்கார்ந்திருந்தார். பக்கத்தில் பஞ்சாலி மரம் பளிச்சென்று இருவது போல் ஒரு யுவதி சினிமா பாணியில் படுத்திருந்தாள். எல்லாமே சிவப்பு, உதடும் விரல் நுடிகளும் உட்பட. நாளைக்கே மாற்றிவிட வேண்டும் என்று அழுத்தமாக கூறினாள் அந்த யுவதி. எதை என்றது ஆண்குரல். கொஞ்ச நேரமாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் போன் தோன்றிற்று. அப்பொழுதே சொன்னேனே, கவனிக்கவில்லையா? ஏன் கவனிக்கப் போறீர்கள்? கோபம் செய்யாதே. இப்பொழுதாவது அதோ பாருங்கள். பெண் சுட்டிக்காட்டிய திசையில் நாகரிக தம்பதிகள் போய்க் கொண்டிருந்தனர். பார்த்தீர்களா? அடுத்த தெரு சுசீலா அசட்டுடன் போய்க் கொண்டிருக்கிறாள். பிற ஸ்திரீகளை பார்ப்பது ஒரு வேளையா? அந்த வேளையை நான் இல்லாத போது செய்யலாம். அவள் வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கிவிட்டாள். அவன் ஒரு அசடு. அந்த வண்டியை நமக்கு பிறகுதானே வாங்கினான். அவள் உத்தரவிட்டதற்காக மாற்றிவிட்டான் என்று சொல்ல வருகிறாயா? இல்லை இல்லை, அவர் ஒரு அசடு, நீங்கள் ஒரு... பைத்தியங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யும். நாம் பைத்தியங்களா? என்னவாம்? நேற்று கிளப்பில் சுசீலாவின் பக்கத்தில் இருந்த கோடி வீட்டுக்காரி அவசர அவசரமாக நான் உட்கார்ந்திருந்த போது சோபாவுக்கு வந்தாள். பழக்கூடையை விற்கப் போகிறாயாமே என்று கேட்டாள். எனக்கு புரியவில்லை. பழக்கூடை என்றால் தெரியாதா? 5.5 பெட்டி என்றாள். அப்பொழுதுதான் நம்முடைய மோட்டாரை பற்றி குறிப்பிடுகிறாள் என்பது பளிச்சிட்டது. நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாக வேண்டும் போல் இருந்தது. உனக்கு ஹாஸ்யம் பிடிக்காது என்று அவளுக்கு தெரிந்திருக்காது. ஹாஸ்யம் என்றால் எனக்கு நன்றாய் தெரியும். கசப்பான உண்மையை தமாஷான சர்க்கரையில் புரட்டி எடுத்து மாத்திரையாக உருட்டி விடுவது. சரி, போகட்டும். அதற்காக நாளைக்கே வண்டியை மாற்றிவிட வேண்டும். கௌரவம் போன பிறகு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். அதற்கு பணம் வேண்டாமா? இந்த தகர டப்பாவில் இனி நான் வரமாட்டேன். புது கார் வாங்கினால் சரி, இல்லாவிட்டால் மரவட்டை மாதிரி சுருட்டி கொண்டு வீட்டில் கிடக்கிறேன். இந்த கார் வாங்கி 9 மாதம் கூட ஆகவில்லையே. யாரோ ஏதோ சொன்னாள் என்றதற்காக... யுவதி அதற்கு மேல் பேசவில்லை. அதுவரை மணலில் படுத்திருந்தவள் எழுந்து கணவனுக்கு முதுகை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்தாள். அவள் முகத்தருகில் போய் கணவன் ஏதோ சொல்ல முயன்றான். என் காதில் அது ஒன்றும் விழவில்லை. மணிப்புறாவையும் கடற்காற்றையும் ஏற்ற என் மனக்கிளை இப்பொழுது முறிந்துவிட்டது. மறுகணம் அந்த யுவதி விருட்டென்று எழுந்து ரஸ்தாவை நோக்கி கிளம்பிவிட்டாள். அவள் போன வேகத்தை கோபம் என்று கடல் மணல் பதிவு செய்து கொண்டே போயிற்று. மணிப்புறாக்களும் பறந்து சென்றன. இவர்களும் பறந்து விட்டனர். ஆனால் வீடு திரும்புவதற்காக வந்து பஸ்ஸில் ஏறினேன். மாறுபட்ட காட்சிகளைக் கண்டு முறிந்த மனக்கிளை ஊசலாடிக் கொண்டிருந்தது. பஸ்ஸில் ஏறிய பிறகு அடுத்து நிற்கும் இடம் வந்தது. யாரோ ஏறினார்கள். மறுபடியும் புறப்படும் சமயம் அரை சக்கரம் உருண்டுவிட்டது. இரு இரு என்று வண்டிக்குள் இருந்த பல குரல்கள் எழுந்தன. மோட்டார் ஓட்டி வண்டியை நிறுத்தினான். யாரோ இருவர் வண்டி ஏறுவதற்காகத்தான் தாமதப்படுத்தினார்கள் என்ற உண்மை பக்கத்து சீட்டில் இருவர் வந்து உட்கார்ந்த பொழுதுதான் தெரிந்தது. மெதுவா மெதுவா என்றது ஆண் குரல் ஈனமான சுரத்தில். ஆளை பிடித்துக்கொண்டே ஒரு ஸ்திரீ தள்ளாடிக்கொண்டே வந்தாள். இருவரும் இடத்தில் அமர்ந்த பிறகுதான் கவனித்தேன். ஆண் பிள்ளைக்கு 30 வயது இருக்கலாம். எண்ணெய் காணாத கிராப், கொத்தவரைக்காய் போன்ற உடல், பழுப்படைந்த வேஷ்டி. அதெல்லாம் கூட பெரிய விஷயமாக தோன்றவில்லை. அந்த முகத்தில் முற்றிய நோயின் களை பார்க்கவே பயமாக இருந்தது. நிமிஷத்திற்கு ஒரு தரம் முகத்தின் தசைநார்கள் ஏதோ வேதனையில் சுழித்து நெளிந்தன. என்ன கோளாரோ! அடுத்தாற்போல் அந்த ஸ்திரீயை பார்த்தேன். யாருக்கு நோய் அதிகம் என்று சொல்லக்கூட முடியவில்லை. ஜுரத்தின் களை சொட்டிக் கொண்டிருந்தது. இயற்கை தந்த வனப்பெல்லாம் வாழ்வின் வறண்ட காற்றில் உலர்ந்திருந்தது. மெதுவாக மெதுவாக என்று கணவன் சொன்னதில் பிசகுன்றும் இல்லை. இவர்களை கவனித்துக் கொண்டிருந்த பொழுதே கண்டக்டர் ஊதிவிட்டான். வண்டி நகர ஆரம்பித்தவுடன் அந்த ஸ்திரீ செய்ததுதான் எனக்கு வியப்பாக இருந்தது. கணவனுக்கு ஆதரவு தேவை என்ற நினைப்பில் தனது வலது கையால் கணவனை அரவணைத்துக் கொண்டாள். வண்டி அசைவதினால் அவனுக்கு வேதனை அதிகப்பட்டு விடக்கூடாதல்லவா? மெதுவாக என்று அவளுடைய நிலைக்கு பரிந்து கொண்டு கணவன் சொல்லிவிட்டதனால் என்ன? சுவர் இருந்தால்தானே சித்திரம் மினுக்கும். கணவனை அரவணைத்துக் கொண்டு நிமிஷத்திற்கொரு தரம் அவள் பார்த்த பார்வையை என்னால் மறக்கவே முடியாது. முறிந்து ஊசலாடிக் கொண்டிருந்த மனது வெள்ளம் வடிந்த நாணலை போல் தலை தூக்கிற்று. ஆஸ்பத்திரிக்கருகில் பஸ் நிற்கும் இடம் வரையில் அரவணைக்கும் கையை அவள் எடுக்கவே இல்லை. அந்த ஆதரவில் அவன் கண்ணை மூடிக்கொண்டே வந்தான். ஆனால் எனக்கு மட்டும் ஒன்று தெரிந்தது.
ஸ்திரீ மூச்சுவிடும் போதெல்லாம் சூடான துர்நாற்றம் ஒன்று என் வரையில் எட்டிற்று. இவள் நோய்வாய்ப்பட்டதற்காக கணவன் இவளை அரவணைத்துக் கொண்டு வந்திருந்தாலும் பொருத்தமாகத்தான் இருந்திருக்கும். அப்பொழுதும் இதே மனநிறைவை கண்டிருப்பேன். ஆஸ்பத்திரி அண்டை நிற்கும் இடம் வந்ததும் ஒருவர் கையை மற்றவர் பிடித்துக்கொண்டு நிதானமாக இறங்கினார்கள். நான் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். முற்றும்.